ஜெயம் ரவி சாரும் ஒரு ஹீரோ, சிவா சாரும் ஹீரோ, பெரிய ஹீரோ. 2 பேருக்கும் ஃபைட் எடுக்கும்போது யாரையாவது நம்ம கம்மி பண்ணி ஏதாவது பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நம்மளால் ஒரு இது ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போது அவங்க கூப்பிட்டு 2 பேரும் கூப்பிட்டு சொன்னது என்ன கேரானில், மாஸ்டர் எங்கள் ரிகல்சர் பண்ணேன். எப்பவுமே எல்லா ஃபைட்டும் ரிகல்சர் பண்ணிவிடுவேன். ரிகல்சர் பண்ணதை பார்த்தேன். 1 to 1 ஈவனாக இருக்குது, எல்லாருமே இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து ரவி சார் தான் என்ன டேமினேஷ் பண்ணணும், அதுதான் படத்தில் உள்ளதுன்னு சிவா சாரும் அதே மாதிரி இறங்கி சொத்துக்கிட்டாரு. ரவி சாரும் அதே மாதிரி சிவா சாருக்கு ரொம்ப வேணாம், நம்ம அவரும் கொஞ்சம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கட்டும், ஏன்னா அவரும் ஹீரோ இல்லையா அப்படின்னு அவரும் அந்த மாதிரி விஷயத்தை அவங்களே ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு ஈவனாக வைக்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால் எழுத்தும் அந்த மாதிரி தான் இருந்ததால் மேம் வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ரிகல்சர் பண்ணதை காட்டணும். 2 பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. மேம் இதே பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்கன்னு. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த படத்தில் வந்து இப்போ மொத்தம் 3 பேராக சொல்லணும். நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டதை 2 பேர் வண்டி சொல்கிறேன். இந்த 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையாக இந்த படத்தில் வந்து அவர் கூட பிறக்காத பிரதர்ஸ் மாதிரி தான் 2 பேரும். அப்படி தான் ஒர்க் பண்ணி எங்களுக்கு எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணது எங்களுக்கு எல்லாருக்கும்.